நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபிட்டால தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சரிகமப்பா சீனியர் சீசன் 5 சபேஷன். இவரை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரிகமப்பா சீனியர் சீசன் 5 ரொம்ப சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனுக்காக நிறைய பேர் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். டிவைன் தினேஷ் தான் லிட்டில் சாம்ப் சீசன் 4ல் வந்து சூப்பராக வின் பண்ணியிருந்தார். கண்டிப்பாக எல்லாருமே வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு சீசன் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு ஷோ ரொம்ப சூப்பராக போக காரணமே அந்த எமோஷ்னல் அண்ட் வைப் எல்லாமே இந்த பாட்டு மூலிமா பார்க்குற ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுற வகையில் இருக்கும். அதனால தான் டிவைன் தினேஷாக இருக்கட்டும், யோகஸ்ரீயாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே மக்கள் நாயகன் அண்ட் நாயகியாகவே வளம் வந்துட்டுருக்காங்க இப்போ வரைக்கும். கண்டிப்பாக அந்த ரெண்டு குட்டீஸ்க்கும் ஃப்யூச்சர் ரொம்ப நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போது சீனியர் சீசன் 5 ரொம்ப சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்லியிருந்தோம், மெகா ஆடிஷனில் ஒவ்வொருத்தரும் வேறு லெவலில் பாடிட்டு வராங்க. அதில் பாட்டையும் தாண்டி எமோஷ்னல் கனெக்ட் ஆன ஒரு நபர் தான் சபேஷன். ஸோ சபேஷனை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் காத்துட்ருக்கு. அண்ட் இவர் ஆல்ரெடி ஒரு ஷோலையும் இருந்திருக்காரு. அந்த ஷோ தாண்டி ஓன் சேனல் வச்சு அதில் இவர் அழகழகான பாடல்கள்லாம் பாடியிருக்காரு. அது என்னென்ன பாடல்கள் அண்ட் இவர் யார், இவருடைய பர்சனல் லைஃப், இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு சபேஷனை ரொம்ப பிடிச்சிருந்ததுப்பா. அந்த வாய்ஸ் ரொம்பவே வந்து ஹார்ட் டச்சிங்காக இருந்ததுன்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காதல் வந்தால் சொல்லி எனக்கு இந்த ஒரு பாடல் அவர் பாடும் போதே எல்லாருமே உருக ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் குறிப்பாக உயிரை தவிர சொந்தமில்லையே காதலிக்கும் முன்பு இந்த ஒரு லைனை அவர் பாடும்போது கண்டிப்பாக தெரியுது அவர் வந்து ஒரு லவ்வில் இருக்கார், ப்ளஸ் ஜெயிக்கணும் அப்படின்ற வெறியோடு தான் பாடியிருக்காருன்ட்டு. ஆமாங்க, அது உண்மைதான். அவங்க அம்மாக்காக, அவங்களுடைய சிஸ்டருக்காக அண்ட் அவருடைய காதலி, இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். தன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது மேலே கொண்டு வரணும், நம்மளும் ஜெயிக்கணும், 4 பேர் நம்மளை பார்க்கணும், யாரெல்லாம் நம்மளை இவெல்லாம் உருப்படுவானா அப்படின்னு கேள்வி கேட்டாங்களோ, யாரெல்லாம் இவன் லக்கே இல்லைப்பா இவன்கிட்ட அப்படின்னு சொன்னாங்களோ எல்லார் முன்னாடியுமே நல்லா செம்மையாக மாசாக வரணுன்ட்டு ரொம்பவே போராடிட்டு வந்திருக்காரு. இவர் வந்து நிறைய பேர் சொன்னாங்க, இவருடைய முன்னாள் பாடல் ஷோல் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அனுதாபத்தை தேடுறாரு சபேஷன். மக்கள் அவரை ஏமாத்துறாரு. எதுக்காக இப்படி பண்ணணும், அவர்கிட்ட தான் டேலண்ட் இருக்குல்ல, எதுக்காக அழுது புலம்பி இப்படி உருண்டு ஜெயிக்கணுன்ற வெறி எல்லாருக்கும் தான் இருக்குது. அந்த வழியை எப்படி வேணாலும் காட்டலாம், இப்படி தான் காட்டணுமா, இது போல் கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இலங்கையை சார்ந்த நபர்களுக்கெல்லாம் இங்கே என்ன வேலை, தமிழ்நாட்டு மக்களுக்கே இங்கே மொத்தத்தில் நமக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, இவங்களெல்லாம் முதல்ல விரட்டி அனுப்புங்க, இது போலையும் சில விமர்சனங்கள் வரதான் செஞ்சுருக்கு. ஸோ இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் திறமைகள் எங்கே இருக்கோ, எந்த நாட்டில் இருக்கோ, அது எல்லாத்துக்குமே வந்து வழி கொடுக்குற வகையில் தான் இப்போ இருக்கிற சிங்கிங் ஷோஸ்லாம் இருக்குது. அதனால தான் இதே ஜீ தமிழில் சரிகமப்பா லிட்டில் சாம்ப் சீசன் 3ல் நம்மளுடைய கில்மிஷா ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி டைட்டிலும் வின் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் இலங்கையை சேர்ந்தவங்க தான். கண்டிப்பாக திறமை இருக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்துறதுல ரொம்ப ரொம்ப வந்து கவனம் தேவை. அந்த கவனம் வந்து இவருக்கு ஒரு இடத்துல சிதறிச்சோ அப்படின்ட்டு ஒரு பக்கம் சொன்னாலும் இல்லைப்பா, அவருக்கு உண்மையாலே நிறைய வலி வேதனைகள்லாம் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, இதே காதல் வந்தால் சொல்லி அனுப்பு அப்படின்ற பாடலை அவர் 3 வருடத்துக்கு முன்னாடியே இலங்கையில் இருக்க வசந்தம் அப்படின்ற சேனலில் என் ஸ்டூடியோ மக்களுக்காக இவர் பாடல்களை பாடி அவங்கள வந்து மகிழ்விச்சுட்டு வந்தார். அதில் ஸ்டார் வார் அப்படின்ற ஷோவில் தான் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணார். இதே 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாடலை அவர் பாடியிருப்பார். அப்போ கிடைச்ச வரவேற்பை விட இப்போ நாடு முழுவதும் இவருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ரொம்பவே வந்து அந்த வைப் வந்து ஈஸியாக ஹார்ட் டச்சிங்காக இருந்ததுன்னு தான் சொல்ல முடியும். இந்த பாடல் அங்கே இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மக்களும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் மூடில் கேட்டுட்டு வராங்க. அந்த வகையில் நீங்கள் இந்த பாடலை ரிப்பீட்டட் மூடில் கேட்டுட்டு வரீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டினோட கமெண்ட் பண்ணலாம். சரி, சபேஷனை பற்றி நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இவர் வந்து ரொம்ப சோஷியல் மீடியாவில் பிரபலமானவர், அதனால் ஈஸியாக வாய்ப்பு கிடச்சிருச்சு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இலங்கையில் அம்பாறை அந்த ஒரு பிளேஸ்லேருந்து திருக்கோவிலூர் அப்படின்ற ஊர்லேருந்து விநாயகபுரம் அப்படின்ற கிராமத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் தான் நம்ம சபேஷன்.
ஸோ இவருக்கு சின்ன வயசுலேருந்து இசை ஞானம் அப்படின்றது கேள்வி ஞானத்து மூலயமா வந்துடுச்சு. அதை அப்படியே டெவலப் பண்ணணுன்ட்டு எப்படியும் முட்டி மோதி படிப்பை முடிக்கணுன்றதுக்காக இவர் படிப்பையும் பட்டப்படிப்பை முடிக்கிறாரு. இங்கே இருக்கிற மாதிரி அங்கே ரொம்ப ஈஸியாலாம் பட்டப்படிப்பை முடிக்கவே முடியாதாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் இருக்குமாம். ரொம்ப பணக்கார வீட்டு பசங்கள் தான் அங்கே ரொம்ப நல்லா படிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு சில சேனல்ஸ்லாம் அங்கே இருக்கிறவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கூல் காலேஜில் நல்லா படித்து பேச்சுலர் ஆஃப் ஃபைனான்ஸ் இவர் முடிச்சிருக்காரு. அதை தாண்டி இவர் அங்கே இருக்கிற காலேஜில் கர்நாடிக் மியூசிக்கும் கற்றுக்கிட்டாராம். ரொம்பவே ஒரு டெடிக்கேஷனான பர்சன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அங்கே இருக்க யாழ்ப்பாணமாக இருக்கட்டும், கொழும்புவாக இருக்கட்டும், அங்கே இருக்க இசைக்குழுக்கள் கூடலாம் சேர்ந்து இவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. 2019 யூத் கிளப் அவார்ட், அதாவது இளைஞர் கழகம் விருதில் இவரும் ஒரு விருது வாங்கியிருக்காரு. 2022 கலைஞர்களை கௌரவிக்கிற வகையில் விருதுகளும் கொடுத்துருக்காங்க. அதில் இவருக்கும் விருது கிடச்சிருக்க. ஸோ இவர் ஓனாக வாய்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. குறிப்பாக அவருடைய ஓன் யூடியூப் சேனலுடைய நேம் என்னென்னா சிங்கர் சபேஷன் தான். அதில் சரிகமப்பா சபேஷன் அப்படின்னு போட்டிருக்காரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இங்கே இருக்க இந்த சேனலில் வாய்ப்பை தேடி வந்திருக்காரு. அந்த வாய்ப்புகள் இப்போ இவருக்கு கிடச்சிருக்கு. அதனால தான் அவர் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும். காதல் வந்தால் சொல்லி அனுப்பு பாடல் மட்டும் இல்லாமல் ஸ்டார் வார் இந்த ஒரு ஷோவில் தங்கத்தாமரை மகளே வா அருகே தத்தி தாகுது மனமே வா அழகே இந்த ஒரு பாடலை ரொம்ப அழகாக பாடியிருப்பார். அதை தொடர்ந்து டியூட் சாங்கும் பாடியிருப்பார். மலரே மௌனமா இந்த ஒரு பாடல் எஸ்பிபி அவர்களுடைய வாய்ஸில் ரொம்பவே மெல்ட்டிங்காக இருக்கும். அது அப்படியே இவருடைய வாய்ஸில் ரொம்ப அழகாகவே கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரி விஜய் சாருடைய ஒரு பாடலை இவர் கவர் சாங்காக எடுத்து பண்ணியிருப்பார். அது என்ன பாடல் பார்த்திங்கன்னா, ஏன் பெண் என்று பிறந்தாய், ஏன் பெண்ணாக பிறந்தாய், ஏன் என் கண்ணில் விழுந்தாய் இந்த ஒரு பாடலை தான் அவர் ரொம்ப அழகாக கவர் சாங்கில் கொண்டு வந்திருப்பார். இப்படி மெலோடி மட்டும் கிடையாதுங்க, இவர் ஃபோக் சாங்கை கூட பின்னி பெடல் எடுத்திருக்காருன்னா பாருங்களேன். ஆனால் இவருக்கும் அந்த ஃபோக் சாங்கும் சம்மந்தமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அந்த பாட்டை கேட்டால் தான் அட இவருக்குள்ளே இந்த வைப்பும் இருக்காடா அப்படின்னு கேட்குற வகையில் தாங்க இருக்குது. ஆமாங்க, கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டுமர துடுப்பு போல இடுப்பு ஆற்றா இந்த பாடலை தான் அவர் செம்ம வைப்பாக பாடியிருப்பார். இவர் என்ன தான் அங்கே இவருக்கு அங்கீகாரங்கள்லாம் கிடைச்சாலும் அங்கேயும் சில கேலி கிண்டல்கள் இருக்க தான் செய்யுது. அந்த அழுகையை இங்கே இருக்கிற சில சேனல்ஸ் ஒரு வியாபாரமாக, குறிப்பாக அதை டிஆர்பியாக கொண்டு போக தான் செய்கிறாங்க. அதனால தான் மக்கள் இவருக்காக தான் நம்ம பார்க்குறோம் இப்படிலாம் நம்மளை அப்படியே முழுகடிக்கிறாங்க. இது ரொம்பவே ஒரு உண்மையான விஷயம்தான். அதுக்காக சபேஷன் யாரையும் ஏமாற்றலாம் இல்லை. அவர் என்ன தான் அங்கே ஃபேமஸாக இருந்தாலும் இங்கே இவர் வாய்ப்பை தேடி இங்கே தங்கி கிடைக்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயம். அது இவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கிடச்சிருக்கு. அதை நம்ம வாழ்த்தில் பாராட்டலைனா கூட அவரை நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா இப்போ தான் இந்த சீசனே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தங்களை பற்றி நம்ம தெரியாமல் எதுவுமே தப்பாக பேசவே கூடாது. அது மாதிரி தான் இவர் கடந்து வந்த வழி பாதை இது எல்லாமே ரொம்ப கடினமாக தான் இருந்திருக்கு. இவருக்கு ஒரு காதலி இருக்கிறதா கூட சொல்லப்படுது. அவங்களுடைய நேம் ரெய்னா. இவங்களுக்கு ஜோ அப்படின்ற ஒரு சிஸ்டரும் இருக்காங்க அப்படிலாம் சொல்லப்படுது. இவரை பார்க்குறதுக்கு இதே ஷோவில் ஜட்ஜாக வந்த சிங்கர் கார்த்தி மாதிரி இருக்காரு அப்படிலாம் கூட நிறைய கமெண்ட்ஸை பார்க்க முடியுது. அந்த வகையில் இவரை பார்க்குறதுக்கு கார்த்தி அவர்கள் மாதிரி இருக்காரா இல்லையான்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபியில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.